ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்லா வேர்ல்டு. நம்ம சேனலில் தொடர்ந்து அந்த 2 வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம வாகமன் போயிட்டு வந்தோம், கேரளா சைடு. அங்கே நார்மலாகவே இந்த உப்பிலிட்ட மாங்காய், நெல்லிக்காய், வீட்டு நெல்லிக்காய், அதுக்கப்புறமா லவ்லோலிக்காய், கேரட் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். முக்கியமாக அந்த லெமனும் இருக்கும். அதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் இப்போ போகும்போது நிறைய இருந்துச்சு. ஸோ நாங்கள் லவ்லோலிக்காய் வாங்கினோம். பட் கேரட் அங்கேருந்து வாங்கலை. அதனால் வீட்டுக்கு வந்தோன்னே கண்டிப்பாக இது செஞ்சு பார்க்கணுன்னு நினச்சிட்டே தான் வந்தேன். ஸோ நான் வந்த உடனே அடுத்த நாள் மார்னிங்கே இதை தொடங்கியாச்சு. இந்த உப்பிலிட்ட கேரட்டுக்கு முக்கியமாக அந்த ஸ்கின்னை பீல் பண்ணுங்கள். ஸ்வீட் கேரட் எடுக்கிறத விட நார்மல் கேரட், இந்த சாம்பாருக்கெல்லாம் நம்ம போடுவோம்ல, அந்த கேரட் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நான் அதை கழுவி எடுத்துருக்கேன். நான் ஒரு கேரட் தான் எடுத்தேன். பட் நான் 2 கழுவி வச்சுட்டேன். ஏன்னா அந்த ஜாரில் நான் எடுக்கும்போது அதுக்கப்புறமா ரொம்ப நிறைய இருந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் அதை கட் பண்ண போகிறேன். நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்லைஸ் பண்ணி கூட போடலாம், இல்லைன்னா நேராக கூட கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் நேராக கட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நீளமாக போடலான்னு தான் பிளான் ஆக்சுவலி. பட் அந்த ஜாரில் எனக்கு நீளமாக போக முடியாது. அதனால தான் நான் 2 கேரட்டை ஒரே கேரட்டாக மாற்றினது. நீங்களும் இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சும்மா அதாவது இந்த ரைஸு கூடலாம் நல்லா இருக்காது. சும்மா ஏதாவது நமக்கு சாப்பிடணும்னு தோணும் போது சாப்பிட்றதுக்கெல்லாம் இந்த கேரட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா சாம்பக்காய், வாட்டர் ஆப்பிள், இதுவும் கூட அங்கே இருந்தது. அப்போ நான் இங்கே வரும்போது எங்கள் வீட்டில் இந்த க்ரீன் கலர் வாட்டர் ஆப்பிள் சாம்பக்காய். இதே நம்ம போட்டு வச்சிடலாம் அப்படின்னு நான் இது சாப்பிட்டதில்லை. இதோட டேஸ்ட் எனக்கு ஒழுங்காகவே தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் உப்பு போட்டு சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறமா அந்த ரெட் சாம்பக்காய் புளிக்கும் தெரியுமா, அதுவும் இந்த மாதிரி உப்பில் ஊற போட்டு சாப்பிட்ருக்கேன். ஆனால் இது எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இதை நான் உப்பில் போட்டு சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. நான் இதை சும்மா சாப்பிடுவேன், இல்லைன்னா உப்பு லைட்டாக மேலே போட்டு சாப்பிடுவேன். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஜாரில் போட்டு சால்ட் போட்டு அதுக்கப்புறமா ஒரு கப் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டீங்க அப்படின்னா நமக்கான உப்பிலிட்ட கேரட் அண்ட் வாட்டர் ஆப்பிள் எல்லாம் ரெடி ஆகிடும்.